என் வயதில் வந்த கதை. அப்போது நான் என் மாமா வீட்டுல வசிச்சு வந்தேன். என் அப்பா வெளிநாட்டுல வேலை பார்த்து வந்ததால நானும் என் அம்மாவோட மாமா வீட்டுல தங்கி படிச்சுட்டு இருந்தேன். எங்க குடும்பத்திற்கு சுமார் 8 ஏக்கர் நிலம் இருக்குது. அதுல கரும்பு பயிர் செஞ்சிருக்கோம். விடுமுறை நாட்கள்ல வயலுக்கு சென்று எருவு வைப்பது, தண்ணீர் பாய்ச்சுவது மற்றும் வேலையாட்களுக்கு டீ வாங்கி வரணும். இதுதான் என் வேலை. எங்க வயல்ல என் கூட படிக்கும் பெண்கள் முதல் உள்ளூர்ல இருக்கும் ஆன்டிகள் வர வேலை செஞ்சு வராங்க. இப்போது போல பணப்புழக்கம் அப்போதெல்லாம் இல்ல. அதுல என் கூட படிக்கும் சுலோச்சனா மேல எனக்கு அளவு கடந்த காதல் இல்ல, ஆசை ஏதோ ஒண்ணு. அவளை பார்த்தாலே எனக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். அவளை பத்தி சொல்லணும்னா கும்கி படத்துல வர லட்சுமி மேனன் போலவே இருப்பா. வளவளன்னு இழுக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னும் அவளை பத்தி 5% கூட சொல்லல. அவ்வளோ அழகாவ. எனக்கும் அவளுக்கும் ஏற்பட்ட பழக்கம் காரணமா நிகழ்ச்சிய இப்போது சொல்றேன். அன்று வழக்கம் போல வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு பம்பு செட்ல வைக்க போனேன். அங்க சுலோச்சனா வேலை முடிச்சிட்டு குளிச்சுட்டு இருந்தா. தனியா குளிக்கிறியான்னு கேட்டதும் அவ கண்ணாலேயே செய்கை செஞ்சா. அவ காட்டிய இடத்துல அவ அக்கா புல்ல அறுத்துட்டு இருந்தா. எங்க மோட்டர் மிகப்பெரிய தொட்டி இருக்கும். அதுல ஒரு ஆள் நின்னா கூட வெளியே தெரியாது. நான் பொருள் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு மோட்டரை நிறுத்தவான்னு கேட்டேன். அவ வெளியே வராமலேயே பதில் சொன்னா. உன்னை இன்னைக்கு நான் பார்க்கவே இல்ல, எங்க இருந்தேன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவளுக்கு பின்பக்கமா ஒரு நல்ல பாம்பு நீந்திட்டு வந்துட்டு இருந்துச்சு. நான் பாம்புன்னு கத்தன உடனே அவ அலறி அடிச்சுக்கிட்டு மேல ஏறி வந்தா. ஆஹா, என்ன ஒரு காட்சி! என் ஆசை காதலி ஏறி ஓடி வந்தா. ஒளிப்படாத இடங்கள்ல உச்சி வெயில் மின்னிட்டு இருந்தது. வந்த வேகத்துல என் மீது மோதி 2 பேரும் வாய்க்கால்லயே விழுந்தோம். அவ அக்கா வந்துட்டா சத்தம் கேட்டு. பின்பு எழுந்து அவ ஓடிட்டா. அவ அக்கா என்னிடம் வந்து, வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாத, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கொன்றுவாங்கன்னு சொல்லி அவளை அழைச்சிட்டு போனா. போகும்போது சுலோச்சனா திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டே போனா. அதுல அன்பு கலந்த காதல், ஏக்கம்னு 1000 அர்த்தங்கள் இருந்துச்சு. அவளை தொடர்ந்து அவளோட அக்காவும் திரும்பி பார்த்துக்கிட்டே போனா. குழந்தை கொடுத்த கதைய பிறகு சொல்றேன். இது கடந்த 3 நாட்களாக நான் அவளை பார்க்கவே இல்ல. அவ வயலுக்கும் வரல. அவளோட பேச முயற்சி செஞ்சும் ஒதுங்கி சென்றா. எனக்கு ஒரே குழப்பமான மனநிலை. அன்று போகும்போது நன்றா போனவ என்ன ஆச்சு? அப்போதெல்லாம் மதிய உணவிற்கு வீட்டுக்கு போறது வழக்கம். 2 நாட்கள் இப்படியே போச்சு. அன்று மதியம் வீட்டுக்கு சாப்பாடு செல்லும் போது அவளுக்கு தெரியாம அவ வீட்டுக்குள்ள போயிட்டேன். என்ன பார்த்த உடனே வெளியே போயிடு, என் அக்கா வரும் நேரம் ஆயிடுச்சுன்னு பயந்து நடுங்கனா. எதுக்காக என்ன பார்த்த உடனே விலகி போற? நான் என்ன செஞ்சேன்னு கேட்டேன். அதற்கு அப்பாவியா அவளோட அக்கா அட்வைஸ் பண்ணியதாகவும் அன்றைக்கு நடந்தத மறந்து விடுமாறும் என் கால்ல விழுந்து கேட்டா. எனக்கு ஒரு மாதிரியா போயிருச்சு. அவளை எழுப்பி, உன் மேல எனக்கு ஆசை இருந்தது உண்மைதான், ஆனா உன்னை வலுக்கட்டாயமா இல்ல, இருந்தாலும் நீதான் என் பொண்டாட்டி, உனக்காக காத்திருப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவள்கிட்ட பேசிட்டு வெளியே வரும்போது அவ அக்கா என்ன பார்த்து முறைச்சா. நான் மறுபடியும் பார்க்க அவ என்ன பார்த்து சிரிச்சா. நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன்.